அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பி வளர்த்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பி வளர்த்திட ஆசையோடு அருள்வேண்டி பணிகிறோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்த எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பற்ற பிள்ளையாயினும் அச்சு திருக்கின்றீர், கற்று திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். திருப்பலியின் கருத்துக்கள். இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நம்பிக்கையாக ஜோசப் அக்வினாஸ் தாமஸ், ஜோஸ்பின் பிரவீனா மேரி நான்சி குடும்பத்தினாலும், மேலும் மரித்த காலின் திரைமறி ஏசுதாஸ் அந்தோனிக்குழு சகோதரருடைய ஆண்மணி பாற்றிக்காக குறிப்பிட்டிருந்தார். இவங்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கொண்டாட்டுகளையும் இருவருடைய திருப்பாத்திரவை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 13வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிறப்பிக்க வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வு இறையாட்சிக்கு பணி செய்கின்ற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்பது இறைவனுக்கு சாட்சி பகர்ந்த ஒரு வாழ்வு. இந்த கிறிஸ்துவ வாழ்விலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய வார்த்தையும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் இறைவனுடைய உடனிருப்பையும் பெற்றுக்கொண்டு பிறருக்கு அதை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் முழுவதுமே நாம் பிறருக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதையும் பிறர் நமக்கு என்ன செய்வார் என்பதையும் சிந்தித்து ஏழை எளிய மக்களுக்கு நம்மிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இறைவன் இருமடங்காக நமக்கு கைமாறு கொடுப்பார் என்ற தன்மையை இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கணும். எனவே கிறிஸ்துவ வாழ்வு எளிய எளியவர்களுக்கு செய்கின்ற உதவி, ஏழை எளியவனை இரக்கத்தோடு பார்ப்பது மற்றும் தேவையில் இருப்பதை உதவி செய்கின்ற நோக்கத்தோடு இந்த கிறிஸ்துவ வாழ்வு அமைகின்ற பொழுது நாம் இறை ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்கிறோம் என்ற அர்த்தமாகும். எனவே அந்த இறை ஆட்சி தகுந்தவனம் நாம் செல்ல நாமே நம்முடைய உள்ளத்தை அலசி பார்த்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கனியானையும் மரியாதையும் வானவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, முதல்வர்களாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாம் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எழுந்தருடைய சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்றும் சிறந்து விளங்க அருள்புரிவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றில் இறைவனார் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்தவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கு இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்துவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகின்றேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் ஒரு சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியான தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகாசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா, அவனை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உன் முகத்தின் மொழியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கே உரியது. நம் அரசர் இஸ்ரேலை தூயவருக்கு உரியவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார்.
அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசர் தூய மக்களிடத்தில் உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரும் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை, அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை, அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். பொது காலத்தின் 13வது ஞாயிற்றை நாம் சிறப்பித்துக் கொண்டிருந்த வேளையிலே கிறிஸ்துவ வாழ்வு ஒரு உறவு கொண்ட வாழ்வாக இருக்க வேண்டும். அந்த உறவிலே நாம் மனிதர்களை சந்தித்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு இரக்கணம் கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற அந்த உலகம், நவீன உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது சுயநலத்தோடு உருவாகிற உலகமாக இருக்கும். எதை எடுத்தாலும் நான் மட்டுமே நலமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டும், எந்த தொந்தரம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது என்று முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களாக வாழ்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுகின்றார், தன்னுடைய சீடர்களை அனுப்பி இறை வார்த்தையை போதிக்க அனுப்புகின்ற பொழுது சீடத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்குகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது மிகவும் அருமையான வாசகம், இறைவாக்கில் எலிசாவை பற்றி சொல்லப்படுகிற வாசகம். ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கு வழியாக இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது, மக்களுக்கு உரைக்க செல்கின்ற பொழுது இவர் என்ன செய்கின்றார்? 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இவர் எலிசா என்றால் கடவுளின் மீட்பு என்று அர்த்தமாகும். கடவுளின் மீட்பு என்று அர்த்தமாகும்.
இவர் பணியின் காரணமாக சூனேம் என்ற நகருக்கு செல்லுகின்றார். சூனேம் என்ற நகரம் சொல்வது யோசுவா 19 அதிகாரம் 18 வசனம் பார்க்கும்பொழுது இஸ்ரேல், சூனேம், இசக்கார் என்ற 6 நகரங்கள் உண்டு. அதில் சூனேம் என்ற நகரத்துக்கு செல்கிறார். அங்கு பணியாற்ற செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண், பணக்கார பெண்ணானவர் என்ன செய்கிறார், இறைவாக்கினர் என்ற அந்த இறைவாக்கு உரைப்பர் என்ற தன்மையிலே அவருக்கு மதிப்பு கொடுத்து, அவருக்கு உறைவிடம் கொடுத்து, உணவு கொடுத்து பராமரிப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவாக்கு உரைக்கவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது கைமாறு கிடைக்கும் என்ற ஒரு தன்மை ஆண்டவராகிய கடவுள் விளக்குகிறார். எனவே எலிசாவுக்கு அவர் பணிவிடை செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்து அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உடனே கேகை என்ற அவருடைய சீரன் ஒருவன் இருக்கின்றார். கேகசி என்று சொல்வார். அவருடைய சீரனிடம் கேட்கணும், அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? பணக்கார பெண்ணாச்சு, எல்லாம் இருக்கின்றது, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. எனவே அவர் வர சொல்லி இறைவாக்கு என்ன சொல்ல, எலிசா என்ன சொல்ல, அடுத்த வருடம் வருகின்ற பொழுது இதே நாளில் உனக்கு ஆண் குழந்தை பிறப்பான் என்று சொல்லுகின்றார். அதே போல் ஆண் குழந்தை பிறக்கிறது. பிறகு அடுத்ததாக பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 2 அரசராகும் 4ஆம் அதிகாரம் 18-20 மேல் பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தையானது தலைமை எடுத்து இறந்து விடுகிறது. மீண்டுமாக அந்த பெண்மணியானவள் எலிசாவிடம் கேட்கின்றார். எலிசா மீண்டுமாக அவருக்கு அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சு கொடுப்பதை பார்க்கிறோம். இறைவாக்கு பணி செய்பவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கடமை, இறைவன் நமக்கு கைமாறு கொடுப்பார். அவர் இப்படிப்பட்டவராச்சு, இப்படிப்பட்டவர் என்று நம்முடைய எண்ணத்தை கொண்டு அவர் பார்த்துக் கொள்வார் என்று இல்லாமல், இறைவனினுடைய பணி செய்கின்றவர்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு உதவியுமே கடவுளுக்கு செய்வதாக அர்த்தமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, எலிசா மீண்டுமாக அதே போல நாம் பார்க்கிறோம். எலியாவுடைய இறைவாக்கில் பார்க்கிறோம். 1 அரசராகவும் 17ஆம் அதிகாரம் 8-16 வசனத்திலே பஞ்ச காலத்தில் ஆண்டவராகிய கடவுள் எலியாவுக்கு சொல்லுகின்றார், நீ சென்று சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே ஒரு கைப்பன் இருப்பான், அவன் அவரிடம் போய் தங்கு என்று சொல்லுகிற பொழுது அங்கே அவர் செல்கின்றார். அங்கே ஒரு பிடி கையளவு மாவும் ஒரு சின்ன கலசத்திலே எண்ணெயும் இருந்தது. அன்று அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் போதுமானதாக உணவு இருந்தது. இருப்பினும் அவன் என்ன செய்கிறான், எலியா இறைவாக்கினருக்கு ரொட்டியை செய்து கொடுக்கின்ற பொழுது அங்கே இறைவாக்கினர் அவனுக்கு ஆசி வழங்குகிறார். உன் கடையிலிருந்து எண்ணெயும் உன்னுடைய கலசத்திலிருந்து மாவும் குறையாது என்று அங்கே ஆசி வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய நற்செய்தி வாசல் வருகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எதற்காக தேர்ந்தெடுக்கின்றார் சொல்லும் பொழுது மார்க்கின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரம் கொடுக்கவும் குணப்படுத்தும் வேண்டிய அதிகாரத்தை கொடுக்க அவர் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த இறைவன் அவருக்கு வேண்டிய அதிகாரம் கொடுத்து தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது, மக்களுக்கு பணி செய்கின்ற முறையில் அவர் செல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட துன்பங்களை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், அவர்களுக்கு திடப்படுத்துகிறார். நீங்கள் என் பெயரால் நீங்கள் இறைவனை ஆற்றுகின்ற பொழுது நீங்கள் சந்திக்க போகின்ற அனைத்து துன்பங்களும் துயரங்களும் வரும், உங்களுக்கு அவமானங்கள் வரும், இழிவுகள் வரும், அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அவருக்கு உறுதி அளிக்கின்ற பொழுது, அப்போ சீடனாக விரும்புகின்ற பொழுது சீடத்தினுடைய தன்மையை அவருக்கு அளிக்கின்றார். எனவே கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருந்த நாம் அனைவருமே ஒரு சீடர்கள் தான். சீடந்த பொறுப்பை ஏற்கின்ற பொழுது நம்மால் பிறகு நம் இறைவனுடைய பணியை செய்ய முடியுமா? நேரடியாக எடுத்துக்கொண்டு பைபிள் எடுத்துக்கொண்டு போய் நடுத்தேட வாசிக்க முடியாது, பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்கு சாட்சி கொண்ட பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு கிறிஸ்துவன் சீடராக இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு சீடராக இருக்கின்ற போது அந்த சீடத்தினுடைய தகுதியை, சீடத்தினுடைய தன்மையை ஆண்டவர் இயேசு விளங்குகிறார். சீடத்தினுடைய இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும்,
கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக மறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சீடத்தினுடைய முக்கியத்தை கொடுக்கின்ற பொழுது மத்திய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42 என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மீது அன்பு கொண்டுள்ளோ என்னுடையோர் என கருதப்பட மாட்டார். என்னை விட மகனோ மகனிடமோ அன்பு கொண்டுள்ளோ என்னை விட என்னுடையோர் என்று கருதப்பட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒருவருடைய தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு திரும்பி பார்க்க வர வேண்டும். அங்கே குடும்ப உறவு அற்று போகிறது, குழந்தைகள் உறவு அற்று போகிறது, அன்பு பாசம் இல்லாமல் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் குருத்துவ வாழ்வு. அதனால்தான் குருத்துவர் சொல்லும் பொழுது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குருவை பார்த்து ஒவ்வொருவரும் பல விமர்சனங்கள் சொல்லலாம், எளிதாக சொல்லலாம், நான் பூசாமல் சொல்லலாம். இந்த சாமியார் இப்படிப்பட்டவன், இந்த சாமியார் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். ஆளுக்கு ஆள் பெட்டிஷன் கூட எழுதி போடுறோம். எனக்கு நிறைய பேர் பெட்டிஷன் போட்டாங்க, 150 பெட்டிஷனோடு போட்டிருக்காங்க. ஆனால் இறைவனுடைய பணி செய்ய நம்முடைய எண்ணங்களும் என்னுடைய குறிக்கோள்களும் உறுதியாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் பக்கம் இருக்கின்ற பொழுது நம்முடைய பணியானது அது செயல்முறைப்படுத்தப்படுகிறது. இது உண்மை, தடங்களே வராது. ஏனென்றால் என்னோடு இருப்பது யார்? போரடியா சொல்வார், நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்தியத்தில் வாழ்கிறார். அந்த கிறிஸ்தியத்தில் வாழ்கின்ற பொழுது நான் செய்கின்ற பணி தடையில்லாத நடக்கும். ஏனென்றால் நான் பிறரை குறை கூறி, பிறருடைய குருக்களை குறை கூறி நான் வாழ்ந்து கிடையாது. அது கிறிஸ்துவ வாழ்வு கிடையாது. ஒரு குருக்கள் என்றால் எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வந்து இறைவார்த்தை நம்முடைய துன்பங்களும் கஷ்டங்களும் பட்டு இறைவா அறிவிக்கும் பொழுது நாம் பூசாமல் அவரை பற்றி விமர்சனங்களை செய்து அவர் பெயரை கெடுக்கின்ற பொழுதெல்லாம் உண்மையிலேயே நாம் சாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். பிரியமானவர்கள், இறைவாக்கினர்களை அவர்கள் நகையாடினார், எலியாவை நகையாடினார். ஆனால் அவர் கோபம் கொண்டு என்ன செய்கிறார்? நெருப்பு மழை பொழிகிறார். ஆண்டவரிடம் பரிவு கேட்கிறார், ஆண்டவரை இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் நெருப்பு மழை பொழித்து அவர் சாடி. ஆனால் இப்ப அப்படி கிடையாது. ஆனால் இருப்பினும் பல விமர்சனங்களை தாண்டி கொண்ட அவர்கள் தன்னுடைய தாயை விட்டு வருகிறார், உறவை விட்டு வருகிறார், பாசத்தை விட்டு வருகிறார், மற்றும் சொத்து சோகங்களை விட்டுவிட்டு அர்ப்பண வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது தன்னை மறந்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு குருக்களை, ஒரு திருப்பணியாளர்களை நாம் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் அவருடைய பாவங்கள் அவனை சுமந்து செல்வார்கள், உன்னுடைய பாவங்களை நீ சுமந்து செல். ஆனால் பிறருடைய பாவங்களை நீ கட்டிக்கொள்ளாது, பிறரை விமர்சனம் செய்து அவருடைய பாவனை நீ கட்டிக்கொள்ளாது. அதனால் கினேஷியஸ் லோயலா என்ன செய்வார்? ஆண்டவரை என்னிடம் இருப்பதை எல்லாம் எடுத்துக்கள், அறிவு, ஞானம், புத்தகம் எல்லாத்தையும் எடுத்துக்கள், உன் அன்பை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் ஒரு திருப்பணியாருடைய வாழ்வு. ஆனால் பணியாருடைய வாழ்வு என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, திருப்பணியாருடன் இணைந்து இறை வார்த்தையை நாம் பரப்புகின்ற, இறையாட்சியை பரப்புகின்ற ஒரு வாழ்வுதான் நம்முடைய பங்கு பணியாருடைய வாழ்வு. பங்கு மக்கள் வாழ்வு என்பது ஒரு குற்றம் சாட்டுகின்ற ஒரு வாழ்வு கிடையாது, ஒருவரை ஏளனப்படுத்துகின்ற வாழ்வு கிடையாது. ஆனால் எவ்வாறு பழைய ஏற்பாட்டில் சொல்கின்ற எலிசாவுக்கும் எலியாவுக்கும் அவர் கைமாறு எதிர்பாராமல் உதவி செய்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கைமாறு செய்தது போல நாம் ஒவ்வொரு ஆண்டவர் சொல்லுகின்றார், குருக்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் படுக்கின்ற போது கைமாறு பெறாமல் போவார். ஆனால் வீட்டுக்கு போதெல்லாம் எல்லாம் காப்பி கொடுத்தாங்க. அப்படி காப்பி கொடுக்கும்போது அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவர்கள் இறைப்பணியாக என்ற உணர்வு ஏற்பட்டு இவர்களும் கடவுளுடைய பணியாளர் என்று அறிந்து, இவர்களும் கடவுளுக்காக உழைக்கிறார்கள் என அறிந்து நாம் கொடுக்கின்ற அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக ஆசிரியப்பார், அந்த குடும்பத்தை ஆசிரியப்பார். அதனால் பிற விமர்சனங்களை விட்டு நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியமான வாழ்க்கை வாழ்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும், இறைவன் முதலிடம் பெற வேண்டும், இறைவனை கட்டி எழுப்புகின்ற அடியார்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவருக்கு உதவ வேண்டும். இத்தகைய பண்புகளை கொண்டவர்கள் மட்டுமே அந்த கிறிஸ்துவ வாழ்வில் நிலைநிறுத்த முடியும். இல்லாவிட்டால் பிற மதத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போகும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது சொல்லும்போது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு என்னுடைய வாழ்க்கை மூலமாக, சொல்லின் மூலமாக, செய்தி மூலமாக சாட்சி பண்ண ஒரு வாழ்க்கை. ஒரு சிறுமி ஒரு பாதகம் கேட்டார், சாமி நீ செத்து போனா யார் அழுவாங்க?
நான் அழைட்டுமா என்று அந்த சிறுமி கேட்டேன். உடனே அந்த பங்கு தந்தை என்ன செய்தார், சபாதனை மன நெகிழ்ந்து போனார். ஏனென்றால் அந்த குடல் கேட்பது என்னென்று தெரியாது. ஒரு பங்கு தந்தை இறந்து போனால் யார் அழுவார்கள்? ஆனால் பொதுமக்கள் குருக்கள் அழமாட்டார், கன்னியர்கள் அழமாட்டார், ஜெபித்து விட்டு போவார்கள். ஆனால் அழுவது யார்? பெண்கள் மட்டுமே. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொள்ளப்படுவது அழுவது யார்? பெண்கள் மட்டுமே. எனவே என்ற இறக்கம் கொண்டு அவர்கள் மட்டும் அழுகிறார்கள். எனவே என்ன சொல்லப்படுகிறது? இவ்வாறு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பணியாளர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் இறைவனுக்கு செய்வதாக அர்த்தமாக இருக்கின்றது. எனவேதான் மத்தேயு 25:40 சொல்லப்படுவது, சின்ன சிறியவர்கள் செய்தையெல்லாம் எனக்கே செய்து. இந்த தீர்ப்பு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாழ்வு கொடுக்கின்றவராக இருந்தார். மத்தேயு 25 அதிகாரம் முழுவதுமே அங்கே சொல்லப்படுது. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா, தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தாயா, ஆடையிட்டு இருந்தேன், ஒடுக்க ஆடை கொடுத்தாயா, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா, நோயிட்டு இருந்தேன், என்னை சந்தித்தாயா என்று சொல்லுகின்ற பொழுது தீர்ப்பு நாளில் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் எனக்கு சிந்தித்து பார்க்க. என்னுடைய முன்னுலக வாழ்வு இன்றைய நவீன காலத்தில் இருக்கின்ற ஒரு வாழ்வானது சுயநலத்தோடு நான் மட்டும் இன்பத்தோடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு பகிராத வாழ்வெல்லாம் ஆண்டவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? நான் உணவோடு பசியாக இருந்தேன். இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த சகோதரன் பட்டினியாக இருக்கின்றார். ஆனால் இன்னொரு சகோதரன் மட்டன் வாங்கி சாப்பிடும். தன்னுடைய சகோதரனை அறிந்து கூட உதவி செய்யாத நிலைப்பார். பிரியமானது நடந்தது. கூட பிறந்த சகோதரனுடைய நிலைப்பார், அவருடைய நிலையை பார்த்து கூட அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத உறவு அந்த உறவாக மாறுகின்ற காலகட்டத்தில். ஏனென்றால் நாம் சுயநலத்தோடு வாழ வேண்டும், நான் மட்டும் நலமாக இருக்க வேண்டும் நினைக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்வு கிடையாது. நாம் பணி செய்கின்ற வாழ்வு, இரக்கமுள்ள ஒரு வாழ்வு, கனிவுள்ள ஒரு வாழ்வு, எடுத்துக்காட்டுள்ள வாழ்கின்ற பொழுது இயேசு என்னோடு இருக்கின்றார். மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லுவது. அதனால்தான் 2ஆம் மாதம் சொல்லப்படுது, நாம் கிறிஸ்துவோடு இறந்தோமாயும் கிறிஸ்துவோடு வாழ்வோம். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்து வாழ்வு முழுவதுமே இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய சொற்படி நடந்து வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறோம். இறப்பினும் நாம் உயிர் வாழ்கின்ற மக்களாக வாழ முடியும். எனவே இறப்பினும் உயிர் வாழ்கின்ற மக்களாக வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்வது? சக்கியை சொல்வது போல உள்ளதிலிருந்து காணிக்கையாக கொடுப்போம். மேலும் ஏழை கைகள் சொல்வது போல உள்ளதையெல்லாம் கொடுப்போம். மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உயிரை கொடுத்தது போல நாம் நம்மையே ஆண்டவருக்காக ஒப்புப்படுகின்ற பொழுது இறைவன் நம்மை இந்த கிறிஸ்துவ வாழ்விலே இறையாட்சி பரப்புகின்ற மக்களாக வாழ இறையவர் கொடுப்பார். அந்த இருளை வேண்டி திருப்பணி வழியாக மன்றாடுவோம். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாவல்ல பிதாவாகிய சர்வசிருஷ்டிக்கு அவருடைய சுசனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டி பரிசுத்தாவியினால் கர்ப்பமாய் உற்பவித்த கன்னிகையிலிருந்தார். போஜிபிலாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு செய்யப்பட்டார். பாதாளத்திலே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திலே அவருடைய பிதாவாகிய சர்வசிருஷ்டிக்கு பக்கத்தில் அவருடைய ஜீவனை மறிக்க வருவார். பரிசுத்தாவின் சிருஷ்டி, பரிசுத்த கன்னிகையின் சிருஷ்டி, புனித கிறிஸ்துவின் சிருஷ்டி, பாவபரியின் சிருஷ்டி, சரீரதானத்தின் சிருஷ்டி, நித்திய ஜீவனின் சிருஷ்டி. ஆமென். அன்புள்ள சகோதரிகளே, தன்னை மறுத்து அன்றாட வாழ்வில் சிலுவைகளை சுமந்து தன்னை பின்தொடர அழைக்கும் ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்தொடர அருள் வேண்டி தந்தை இறைவனிடம் மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவரை பின்பற்றுவதில் முழு அர்ப்பணிப்புடன் வாழவும் இறை மக்களை ஓர் முன்மாதிரியான திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் தங்களது சுய வெறுப்புகளை விடுத்து மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கவும்
மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தி பிறரன்போடு வாழவும், எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலித்து அவருக்காக சாட்சிகளாக விளங்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இளைஞர்களும் இளம் பெண்களும் உலக ஆசைகளில் மூழ்கிவிடாமல் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, நாம் இன்றும் உமது சித்தத்தின்படி வாழவும், எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் உம்மை மைப்படுத்தவும் எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகின்றோம். சகோதர சபையை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே ஏற்பாடு செய்யும் மனிதர்களுடன் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்னும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடு உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர்களிடம் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வாருக, தூதரணிகளோடு புனிதரின் பிரிந்தர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை திருமணத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணர்ந்தடைந்து தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமணம் ஊழி பலித்தவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவங்களும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மணம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறைகளுக்கு திரு அவையில் இருந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய பீட்டர் மற்றும் துணையாயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடம் நீர் உடம்பிலிருந்து அழைத்துக் கொண்ட கார்லின் திரிமேரி, இயேசுதாஸ், அன்பனி, குருஸ், அருள்தாஸ் என் மடியார்கள் என்று கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறைப்பிடிக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தார்கள். மேல் உயிர் நிதிநோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இணைபோதும் திருமுக அவளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின் புனித மரியாதை, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராயுள்ளோராகிய புனிதர் அனைவரும் நம் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் மறுமணம் என்றாலும் இவர் வழியா இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை கொண்டாடுகிறோம். புதிய இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யார் ஒரு கலக்கம் என்று நலமாயிருப்போமா அவரை எதிர்நோக்கி இருக்கும் பேர்வத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அடிக்கடி திருத்துவதற்கு முழுதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்திராவை நம்பிக்கையை கண்ணோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை நடத்தல் வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமையும். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கமையும். உலகில் பாவம் போகும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் நம் நன்மை காத்து நிலைவாழ் வழிப்பதாக. திருப்பண்ட புனித திருப்பண்ட காட்சியானது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் திருக்காட்சி உள்ளது. இந்த திருக்காட்சியானது மறைப்போதகர்கள் இரத்த
ரத்தத்தை சிந்தியவர்கள் திருச்சபையின் பொக்கிஷம் என்று சொல்வார். இந்த புனிதர்கள் திருச்சபையின் பொக்கிஷம். எனவே அவருடைய திருப்பண்டம், ஒவ்வொருவருடைய திருப்பண்டம் நமக்கு திருக்காட்சியாக வைத்திருக்கிறோம். அதை பக்தி பரவசத்துடன் நாம் கண்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். யோமாலை சொல்லிக்கொண்டே அந்த திருக்காட்சியை பார்க்கலாம், புனிதருடைய திருப்பண்டத்தை பார்க்கலாம். அன்றைய தினம் ஆசைத்தனம் ஆசனம் செய்யலாம். எனவே திருப்பண்டத்தை பார்த்து முக்தி செய்வது முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் அந்த திருப்பண்டம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவை சாட்சி வாழ்ந்த வாழ்வை இந்த புனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்ற இந்த திருக்காட்சி. எனவே இந்த 3 நாட்கள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை, சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை, மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 1 மணி வரை இந்த திருக்காட்சி நடைபெறும். எனவே அனைவரும் பக்தியோடு அதில் பரவசத்தோடு நாம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் அமைதியாக பக்தியோடு நாம் ஜெபித்து கொண்டு அந்த திருக்காட்சியை காண வேண்டும். இது கண்காட்சி மண்டலம் கிடையாது, திருக்காட்சி கிடையாது, புனிதர்களுடைய திருப்பண்ட காடு. அதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வைக்கணும். ஏனென்றால் இப்போ நம்ம சபையருடைய திருப்பண்டத்தை கோவால் போய் பார்க்கணும், புனிதருடைய அந்தோனியார் திருப்பண்டத்தை பார்க்கணும். ஆனால் நம்முடைய நாட்டிலே பிறந்து வளர்ந்த புனிதைகள் அவருடைய திருப்பண்டங்கள் பார்க்க முடியும். மற்றும் 1500க்கும் மேற்பட்ட புனிதர்களுடைய திருப்பண்டத்தை நாம் காண முடிகிறது. எனவே அவரிடமிருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய புனிதர்கள் நமக்காக அவரிடம் பரிந்து பேசி நிறைவான ஆசிரியர் பெற்ற தன்மையிலே இந்த திருக்காட்டின் முன்னாலும் நீங்கள் ஒத்துழைத்து இந்த காணிக்கைகளையும் மற்றும் வேண்டுதல்களை செலுத்தி இறைவனுடைய ஆசி பெற அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித வழிபொருள் எங்களுக்கு வாழ்வடைக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதர் அல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் மனவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழ்